வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா 100 கிராம் மாதிரி மீல் மேக்கர் எடுத்துகிட்ருக்கிறேன். இதை இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. சோயா நல்லா ஊறி வரட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், சோயா நல்லாவே ஊறி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இதை நம்ம ஒரு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நான் இப்போ எல்லா சோயாவையும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர். அடுத்ததாக இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்ததாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இவ்வளவும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கிறேன். இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த மீல் மேக்கரில் படுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த மசாலா எல்லா மீல் மேக்கர்லேயும் படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தெளித்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுக்கோங்க. 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஒன்றா போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மீல் மேக்கரில் எண்ணெய் குடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுக்கணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விடலாம். போட்ட உடனே நம்ம திருப்பி விட வேண்டாம். ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டால் போதும். இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை ஃப்ரை பண்ண விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மீல் மேக்கரையும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.